பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் எரேமியா 1:8. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வசனத்தை சற்று தியானித்து பார்க்கும்போது, நம்மை காக்கும்படிக்கு தனிப்பட்ட விதத்திலே நம் ஒவ்வொருவரையும் காப்பதற்காக யாரோ ஒரு மனிதன் அல்ல, நம்மை படைத்த ஆண்டவராகிய சிருஷ்டி கர்த்தரே, சகல சிருஷ்டிக்கும் எஜமானரே நம்முடன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு சில பேர் நம்மோடே இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுப்பார்கள். எப்பொழுது தெரியுமா? அவர்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால், அதாவது பணமோ உயர்வோ அந்தஸ்தோ அதிகாரமோ இருந்தால் நம்மோடே ஒட்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்றால் யாருமே நம்மோடு இருக்க விரும்ப மாட்டார்கள். அப்படியே அவர்கள் இருந்தாலும் நம்மை காப்பதற்காக அல்ல, நம் மூலமாய் அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான். அதே வேளையில நாமும் கூட அதிகாரத்தில் உள்ளவர்களையோ செல்வந்தர்களையோ பிரபலமானவர்களையோ நாம் அறிந்திருப்போமே, ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரிடும் போது அவர்கள் காப்பாற்றுவார்கள், இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று நம்பி போவோம். இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சும். ஆனால் நம்மை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் சொரூபியாகிய நம் கர்த்தரோ நம்மை காக்க வல்லவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு முறை எரேமியா தீர்க்கதரிசியை ராஜாக்களிடத்திலே போய் அவர்களை எச்சரிக்கும்படியாக கர்த்தர் அனுப்பினார். அப்பொழுது எரேமியா மிகவும் பயந்தான். எப்படி நான் ராஜாவினிடத்தில் போய் பேசுவேன்? நான் பேச அறியேன், ஒரு சிறு பிள்ளை என்று தன்னை மிகவும் தாழ்த்தி, கர்த்தாவே இது என்னால் கூடாது என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் இருக்கலாம். ஏதோ ஒரு மனிதனுக்கு பயந்து, ஏதோ ஒரு அதிகாரத்திற்கு பயந்து, ஏதோ ஒரு கூட்ட ஜனங்களுக்கு பயந்து, ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு பயந்து இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி முடிப்பார். மனிதர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம், சூழ்நிலை மாறலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவரை நம்பி வரும்போது அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை காப்பாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன்.